ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உழைக்கும் வர்க்கத்தில் பிறந்த அனைத்து உழைப்பாளிகளுக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளிகள் தின ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்மஞ்சோறும் கடல சட்னியும். அது எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். 1/2 கிலோ கம்பரிசி எடுத்திருக்கேன். நான் தீட்டின கம்பரிசி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் தீட்டாத கம்பு வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற மேல் உமியில் அப்படியே தான் இருக்கும். அதனால் அது எடுக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு தடவை ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற உம்மிலாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்குங்க. இப்போ நான் தீட்டின கம்பரிசி வாங்கினதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கம்பில் தண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நம்ம தண்ணி காய வச்சிடலாம். 1 டம்ளர் கம்பரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கம்பரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. எல்லா கம்பும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்குங்க. கட்டி இருந்துச்சுன்னா நல்லா வேகாது, கம்மஞ்சோறு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் எல்லாமே இப்படி உடச்சி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ கட்டியே இல்லை, நல்லா பொழு பொழுன்னு கம்பு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கம்பரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிங்க. ஒரே தடவை கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினீங்கன்னாத்த கட்டி உழுகாது. புதுசாக கிளறவங்களாக இருந்துச்சுன்னா ஒரு கையில் கம்பரிசி கொட்டிகிட்டே ஒரு கையில் இப்படி கிளறி விடுங்க. நான் ஒரே தடவை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டிங்கன்னா இதுலேயும் கட்டி விழுகாது. இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கட்டியே இல்லை, நல்லா நைஸாக வந்துருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது நிறைய பேர் குக்கரில் செய்வாங்க. குக்கரில் செய்யும்போது நீர் கோர்த்துட்டு ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். இப்படி டைரெக்டாக நம்ம குண்டாவில் செய்யும்போது அடுப்பு சிம்மில் வச்சு செய்கிறோம். அதனால் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சாப்பாடு நல்லா கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சாப்பாடு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம், கிளறது மட்டும்தான் வேலை. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வேறு வேலை செஞ்சுட்டு அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விடுங்க, போதும். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2 நாள் கழித்து கூட யூஸ் பண்ணலாம். டெய்லியும் ஒவ்வொரு உருண்டை எடுத்து அப்பப்போ கரைச்சி குடிச்சிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்போதைக்கப்பே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கடலப்பருப்பை வறுத்துட்டு சட்னி அரைச்சிக்குங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நிலக்கடலை பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்குங்க. பருப்பு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுக்கலின்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுருங்க. நல்லா எடுத்தாச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு நிலக்கடலை பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், 2 துண்டு தேங்காய், 2 பூண்டு, கொஞ்சமாக புளி, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. கம்மஞ்சோத்துக்கும் கடல சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.